ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பொன்னி சங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட 3வது நாளில் என்னென்ன நான் சாப்பாடு சாப்பிட்டேன், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ வெறும் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கணும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க. சாப்பாட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், என்ன பிராணாயாமா பண்ணணும், என்ன முத்ரா பண்ணணும், இது கூடவே வெயிட் லாஸ் டிப்ஸும் உணவு முறைகளோடு சேர்த்து எல்லாமே ஆல் இன் ஒன் பேக்கேஜ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் 3rd டேயில். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போது ஃபஸ்ட்டு டிப் மாதிரி போயிடலாம். கண்டிப்பாக இளநீர் அப்படிங்கிறது தாய்ப்பாலுக்கு அடுத்த ஸ்டேஜில் பியூராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் இளநீர் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மிட் மார்னிங்ஸ் ஒரு 10-11 மணி அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது கூடவே இருக்கிற அந்த தேங்காயையும் சாப்பிட மறக்காதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முருங்கைக்கீரை பொடி. முருங்கைக்கீரையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அலசி காய வச்சு மிளகு, சீரகம், நிறைய பருப்பு வகைகள்லாம் சேர்த்து அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது நம்ம இட்லி தோசையில் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து டெய்லி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வந்தோம்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தபடி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லெமன் இன் ஹனி. அதாவது எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவி வெளியில் துடைச்சிட்டு அதை ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸோடவே அதில் இருக்கிற சாரோடவே சேர்த்து அப்படியே இந்த பாட்டிலில் நல்லா க்ளீன் பண்ணி காய வச்ச பாட்டிலில் அழகாக அடுக்கி வச்சுட்டு அது மேலே ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நம்ம தேனை ஊற்றி வச்சிட போகிறோம். சுத்தமான தேனை ஊற்றி வச்சிட போகிறோம். இது ஒன்றுமே ஆகாது, அப்படியே நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் வெளியில் வச்சாலுமே கெட்டு போகாது. உங்களுக்கு வெதர் சரியில்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். அதாவது சூடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. இதுலேருந்து காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் தண்ணி குடித்ததுக்கு அப்புறமா எதுவுமே எம்டி ஸ்டொமக்கில் மெடிசின்ஸ் எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக தண்ணி குடித்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அதை ஹனி அந்த சாரோடு சேர்த்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழத்தையும் கடித்து சாப்பிட்டுக்கலாம். இதுவும் ஒரு பெஸ்ட்டு டீடாக்ஸ் வாட்டர் ஃபார் அவர் பாடி. அதுக்கப்புறமா இன்றைக்கி நாங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத நான் என்னென்னலாம் இன்றைக்கி வெயிட் லாஸுக்கு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ப்ரக்கோலி அப்படியே பாயில் பண்ணி உப்பு மிளகுத்தூள் மட்டும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வேறு எந்த இதுவும் சேர்க்கலை, வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாலாம் சேர்க்கலை. எனக்கு இப்படியே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் பச்சையாக சாப்பிட்டா உங்களுக்கு த்ரோட் ஒரு மாதிரி ஆகும்னா பாயில் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நெல்லிக்காய் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெள்ளரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு ஒரு பேரிக்காய். அதுக்கப்புறமா சாம்பார் சாதம். பருப்பு ப்ரோட்டீனுக்கு இதில் சாம்பார் சாதத்தில் இருக்கிற ப்ரோட்டீனை பருப்பு போட்டு வச்சுருக்குறேங்க. அது கூடவே எக்ஸ்ட்ரா நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு முருங்கைக்கீரையும் சேர்த்து முருங்கைக்கீரை பருப்பு சோறு தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கிறேன். அப்புறம் கூடவே பழங்கள் சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது. இதை பற்றி நம்ம டிஸ்கஷன் லேட்டாக மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இலுப்பை பூ சம்பா அரிசி வகைகள் எக்கச்சக்கமான அரிசி வகைகள் இருக்கிற நாடு நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான அரிசி வகைகள் நிறைய இருக்குது. அதில் ஒரு நோய்க்கும் ஒரு அரிசி வகை இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது சிவராமன் ஐயா அவருடைய ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் போய் கேட்டு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு அரிசியை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த அரிசியை நான் நாளைக்கு யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி தூயமல்லி அரிசி நான் யூஸ் தூயமல்லி அரிசி கொஞ்சம் பழுப்பு நிறமாக இதே மாதிரி இருக்குமே தவிர வேறு எந்த விதத்துலையும் நமக்கு சேஞ்சஸ் தெரியாது. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கப்புறமா மில்லட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு மில்லட் பொங்கல் மிக்ஸை காமிச்சிருப்பேன். உங்களால் செய்ய முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வீட்டிலையே செஞ்சு வச்சு பொங்கல் மிக்ஸு இல்லை அடை தோசை மிக்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இப்போ நிறைய பேர் சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாங்கி நம்ம மில்லட்ஸையும் வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை சேர்த்துக்கிறது உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸு இப்போ பப்பாளி பழம் இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக நான் காமிச்சிருக்கிறேன். காய்கறிகள் எல்லா காய்கறிகளும் அதுவும் நீர் சத்து அதிகம் உள்ள காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட நான் காய்கறி வாங்க போகிறப்ப உங்ககிட்ட வீடியோ எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எல்லாமே காமிச்சிட்ருக்கிறேன். சோளம், அதுக்கப்புறம் வாழைத்தண்டெல்லாம் அடிக்கடி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பொரியெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ தாராளமாக வாழைத்தண்டு சாப்பிடலாம். ஆனால் வாழைத்தண்டு ஜூஸாக எடுத்துக்கிறப்போ அடிக்கடி ஜூஸாக எடுத்துகிட்டு இருந்தோன்னா முட்டி பெயின்லாம் வராதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு டாக்டரும் ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம எந்த ஒரு உணவுப் பொருளுமே நம்ம எடுத்து பார்த்து நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவை எத்தனை பேர் சொன்னாலுமே, இப்போ நான் என்ன சொன்னாலுமே என் உடம்புக்கு ஒத்து போகுதுங்கிறதுனால இதெல்லாம் சாப்பிட சொல்லி நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ உங்கள் உடம்புக்கு எப்படி ஒத்து போகும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கணும். ஒரு தடவை சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு செட் ஆச்சுன்னா கண்டினியூஸாக ட்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு அடுத்து ஒரு வாரம் கழித்து ட்ரை பண்ணணும். இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பருப்பு சோறு. இதை சாம்பார் சாதம்னு சொல்லலாம். நான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். டிப்ஸோடவே நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருங்க. நான் டிப்ஸோடவே கண்டினியூ பண்ணிகிட்டே வரேன். இடையில ஏதாவது டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு அடுத்த டிப்பாக பார்க்க போகிறது வந்து இப்போ மார்னிங்கில் காலையில் எழுந்ததும் இளநீ குடிக்கலாம். அதாவது தண்ணி, எந்த ஒரு ஆகாரமுமே வந்து காலையில் கண்டிப்பாக தண்ணி குடித்ததுக்கு அப்புறமா தான் குடிக்கணும். எம்டி ஸ்டொமக்கில் எதுவுமே மாத்திரை மெடிசன் எதுவுமே போடக்கூடாது. ஏன்னா அது அல்சரை உருவாக்கும். அதனால தான் காலையில் எழுந்த உடனே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறது வந்து நல்ல ஒரு தேவாமிர்தமாக ஒரு நல்ல சத்து நிறைந்ததாக இருக்கணும். இதே மாதிரி நைட்டில் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது நம்ம நைட்டு சாப்பாடுங்கிறது எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்னா 6 to 7 இல்லை 7:30 இல்லை மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே நைட்டு சாப்பாடு சாப்பிட முடிஞ்ச அளவு சாப்பிட்றணும். அதுக்கப்புறமா 2 மணி நேரம் கழித்து தூங்குறதுக்கு போகணும். முடியலையா 1 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைஜஷன் ஆனதுக்கு அப்புறமா படுக்கணும். படுக்க போகிறதுக்கு 1/2 மணி நேரம் இல்லை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சுடுதண்ணி, வெதுவெதுப்பான சுடுதண்ணி குடிச்சிக்கணும். இல்லை எனக்கு மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது, எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லை நார்மலாகவே பீப்புள் இருக்கிறவங்க திரிபலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூரணம், திரிபலான்னு ஒரு பவுடர் கிடைக்குது. நெல்லிக்காய், தாண்டிக்காய், இன்னொரு காய் இருக்குது, கடுக்காய். இந்த 3 காய்களோட காய வச்சு அரைச்சி பொடித்த கலவை தான் அது. மோஷன் ப்ராப்ளம், அப்புறம் அதுக்கப்புறமா வாதம், பித்தம், கபம், இதை 3த்தையும் வந்து சரிசமமாக வச்சுக்கிறது, உடலை வந்து நேச்சுரலாக கூலிங் கொடுக்கறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கூட தெரிஞ்சுக்கோங்க, இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த திரிபலாவை ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக எடுத்து அதை எடுத்து தண்ணியில், வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து கொஞ்சம் ஒரு சிலர் கொதிக்க வச்சும் குடிக்கிறாங்க. அது குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா மார்னிங் எழுந்தது ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்துக்காமல் இந்த மாதிரி நேச்சுரலான ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ், சித்தா ப்ராடக்ட்ஸ், இது மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம உடம்பை நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திரிபலா. இதே மாதிரியே கருஞ்சீரகம், சோம்பு, வெந்தயம், அதுக்கப்புறமா சுக்கு, இந்த மாதிரி பொடிகள் ஒருத்தருக்கு ஒரு பொடிகளை வந்து கூட்டாக குறைச்சி செஞ்சுக்கணும் உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சு அதையும் சாப்பிட்டுட்டு நம்ம நைட்டில் சாப்பிட்டுட்டு படுக்கலாம். அதாவது தண்ணி மாதிரி ஒரு அரை கிளாஸ் இல்லை 1/4 கிளாஸ் பக்கத்தில் நம்ம அதை வந்து குடிச்சிட்டு படுத்துக்கலாம். இது வந்து நான் இந்த திரிபலாம் நான் ரெகுலராக எடுத்துருக்கிறேன். அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்தது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இதை எடுத்துக்க தேவை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு மோஷன் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி கூட சம்டைம்ஸ் இருக்கலாம். ஏன்னா எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால எனக்கு நார்மலாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரெகுலராக எடுக்கிறதா வேண்டாமான்னு சொல்லி உங்கள் டாக்டர்கிட்டையும் கேட்டுட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். எதுவுமே வந்து நான் போடுற டிப்ஸை வச்சு, எனக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்கிற டிப்ஸை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை ரெகுலராக எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு எது பயன்படுது, இப்போ நான் யோகா பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கையில் அது வந்து எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குங்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா உடனே இப்போ எனக்கு வந்து 80 கிலோ இருக்குது, எனக்கு உடனே இந்த ஒரு வாரத்தில் எனக்கு 10 கிலோ குறையணும், 20 கிலோ குறையணும் அப்படின்னு யாருமே எப்போவுமே நினைக்கக்கூடாது. அது கண்டிப்பாக நடக்கவும் நடக்காது. அந்த மாதிரி ஷார்ட் டைமில் டக்குன்னு 10-15 நாளைக்குள்ள 10 கிலோ 20 கிலோ குறைக்க முடியுது அப்படின்னா அது கண்டிப்பாக ரிவர்ஸு இமீடியட்டாக வரும். இல்லைன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நேச்சுரலாக எந்தவித இடையூறும் இல்லாமல், மருந்து மாத்திரைகள் இல்லாமல், எக்ஸசைஸு, உணவு கட்டுப்பாடு இந்த மாதிரி பண்ணுறப்ப கண்டிப்பாக மாதத்துக்கு 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி.
இதே மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து குயிக்காக எனக்கு இப்போவே முடியணும், அதாவது நான் ரோஜா பூ வச்ச உடனே டக்குன்னு நாளைக்கு பூ பூத்துறணும் அந்த மாதிரி யாரும் நினைக்காதீங்க. அது இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். அதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்லோவாக தான் டிக்ரீஸ் ஆகும், அதாவது குறைஞ்சி வரும். அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க, இல்லை இந்த தைராய்டு பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க அபவ் 40 வயசுக்கு மேலே இருக்கிறப்போ வெயிட் வந்து கொஞ்சம் நம்ம எடுப்பில் டக்குன்னு எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஃபாஸ்ட்டாக இப்போ எப்படி டீனேஜில் இருக்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியெல்லாம் கொண்டுட்டு வர முடியாது. ஸோ அபவ் 40, அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஸ்லோ ப்ராசஸாக நம்ம வந்து ஒரு 5 கவுண்ட் எக்ஸசைஸ், இப்போ கை ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா கை ரொட்டேட்டை வந்து ஒரு 10 நாளைக்கு அதை 10 தடவை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா 20 தடவை மாற்றணும். எடுத்த உடனே 30 கவுண்ட்ஸ் 40 கவுண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 2-3 நாள் செஞ்சுட்டு 2 நாள் செஞ்சுட்டு 3ஆவது நாள் பெட்டில் படுத்துருவோம், ஃபுல் டே தூங்கிடுவோம், பயங்கர டயர்டாகிடும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அதை வந்து ரொம்ப ஞாபகத்தில் நம்ம கண்டிப்பாக வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். என்னென்னலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வெள்ளை சர்க்கரை. நாட்டு சர்க்கரைக்கும் வெள்ளை சர்க்கரைக்கும் பெருசாக வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து நான் நாட்டு சர்க்கரைலாம் ரொம்ப ஹெல்த்தி, வெள்ளை சர்க்கரை தானே சாப்பிடக்கூடாது, நாட்டு சர்க்கரை நான் சாப்பிட்லாமே அப்படின்ட்டு தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நானுமே வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் 1 by 1 நான் கற்றுக்கிறது எல்லாமே வந்து அடிபட்டு தான் இந்த ஸ்டேஜில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து சுக்கு பொடியும் கருஞ்சீரகம் பொடி பண்ணி சாப்பிடணுங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்ததை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இதுதான் இனிமேல் தான் வந்து நான் ரெகுலராக அதை வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து ரெகுலராக எடுக்கணுங்கிறப்போ ஒரு 40 days எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேப் விடணும். எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது, எல்லாமே மாற்றி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். வெந்தயம் வந்து ஊற வச்சு 1 ஸ்பூன் நம்ம வெந்தயம் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் மார்னிங் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். சூட்டு உடம்பு பித்த உடம்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறத முளைக்க வச்சு அதையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் எப்படி வெந்தயத்தை சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெந்தயம் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அது கூட பனங்கருப்பட்டியோடு சேர்ந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு, இது என்னோடய ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இதை வந்து நைட்டில் 1 ஸ்பூன் சாப்பிட்டு படுத்தா சுகர் கண்ட்ரோல், உடம்புக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஃபார் நெக்ஸ்ட் டே. நாளைக்கு வந்து நான் பண்ணுறதுக்காக, நாளைக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படிங்கிறதுனால ப்ரோட்டீனுக்காக இந்த பச்சை பட்டாணி காய வச்சது இதை ஊற வச்சுட்டு இதில் ஒரு சப்ஜி பண்ணிக்கிட்டோன்னா சுண்டலுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், ஒரு சப்ஜிக்கும் பண்ணிக்கலாங்கிறதுக்காக நான் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு விஷயம் நம்ம டயட்டுக்கு ஃபாலோ பண்ணுறோம், வெயிட் லாஸுக்கு அப்படின்னா ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக பண்ணி வச்சா தான் நெக்ஸ்ட் டே நமக்கு ஸ்மூத்தாகவே இருக்கும். ஒயிட் சுகரை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஒயிட் சுகர் கம்பல்சரி வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும். முடியல, எனக்கு காஃபியில் போடாமல் என்னால் முடியல அப்படின்னா நீங்கள் இப்போ 3 தடவை 4 தடவை டீ குடிப்பீங்கன்னா 1 தடவை டீ குடிக்கிறப்ப அதில் போட்டு குடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கப்புறமா அந்த டீ குடிக்கிறப்ப டீயில் வந்து சர்க்கரை போடாமல் குடிச்சிட்டு அதில் வந்து ஒரு காஞ்ச திராட்சையை எடுத்து கடிச்சிக்கோங்க. ஸோ அந்த ஃபீல் வந்து ஸ்வீட் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஆப்பிள் சீடர் வினிகர். இதுவும் வந்து தண்ணியில் நல்லா டைலூட் பண்ணி குடித்தா வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி என் பொண்ணு வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நானும் இடையில ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு அதில் ஒரு வினிகர் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அந்த அளவு அதில் இஷ்டம் இல்லை. என் பொண்ணு தான் அதை குடிச்சிட்ருக்காங்க. தேன் இல்லை யாருக்கும் உங்களுக்கு இன்னும் வேறு என்ன டிப்ஸ் கொடுக்கலாம் வேணும் அப்படின்னா, தேன் வெறும் ப்ளைன் தேனை நல்லா ஒரு பெரிய கிளாஸில் நல்லா டைலூட் பண்ணி அதுவும் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். காஞ்ச திராட்சை இல்லை நட்ஸ் ஊற வச்சுட்டு எல்லாமே 4, 5, 6, 7 இதை தாண்டக்கூடாது கவுண்ட்ஸு. ஏன்னா வந்து ஹை லெவல் நட்ஸ் எடுத்தாலுமே அது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த நட்ஸ் நான் வந்து காஞ்ச திராட்சை வந்து ஃபஸ்ட்டு 5 சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ 7, 8 இது என் பொண்ணுக்கும் எனக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இதை ஊற வச்சு மறுநாள் நான் தண்ணியோடவே சேர்த்து சாப்பிட்ருவேன். இது வந்து எனக்கு ஹெச்பி வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒர்க் அவுட்டு நான் மொட்டை மாடியில் போயிட்டு 20 minutes 30 minutes டெய்லி பண்ணிடுவேங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பிராணாயாமம், முத்ரா, அப்புறம் இன்றைக்கி பங்கஜ முத்ரா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பங்கஜ முத்ரா. அப்படியே வந்து மலர் பூத்தா மாதிரி இருக்கணும். நம்ம கை 2ஐயும் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஒரு ஆசனாஸும் நம்ம வந்து யோகா ஆசனங்கள் செய்கிறப்போ நமக்கு நல்ல பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறமா சாந்தி ஆசனம் பண்ணி முடிச்சுட்டு பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. பிராணாயாமம்னா மூச்சு பயிற்சி.
ஸோ அதுவும் வந்து எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு முத்ரா பண்ணுறப்போ முத்ரா அப்படிங்கிறது 5லேருந்து 10 நிமிஷம் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே பெட்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை நைட்டு தூங்குறப்போ, இல்லை சீரியல் உங்களுக்கு பார்க்குறப்போ, நீங்கள் 5 நிமிஷம் பஸ்ஸில் உட்காந்துருக்கப்போ கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. டீட்டெயில்டான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னி சங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.